மோசமான வார்த்தைகளை திட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு வார்த்தைக்கு 756 வரும். என்னமாவது ஒரு வார்த்தையை எழுதி பார்த்து கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அது 756 வரும். இது நல்ல வார்த்தைக்கு உரியதுதான் ஆகாது. அதனால நீ எதுக்கு 756 போடுற, அது பிஸ்மில்லாவை குறிக்காதுன்னு சொல்றோம். அதை சொல்லிட்டு இன்னொரு உதாரணமா ஹரே கிருஷ்ணாங்கிறாங்க, அதுக்கு 756 வரும். ஹரே கிருஷ்ணாவில் உள்ள எழுத்தை கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நம்பர் கொடுத்து ஹாவுக்கு எத்தனை ராவுக்கு எத்தனை கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல 756 வரும்னு அது இன்னொரு உதாரணமே தவிர அதை மோசமான வார்த்தை நம்ம சொல்லல, அந்த எண்ணத்தில் சொல்லல. அது மாதிரி புரிந்து கொள்ளக்கூடியது இன்னும் கொஞ்சம் விவரமா எழுதிருக்கணும், அவ்வளவுதான், நோக்கம் கிடையாது. என்ன கேட்டா சில மனிதர்கள் பயன்படுத்துற வார்த்தைகள்னால நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்க கேட்டதுனால என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை இப்படி புரிந்து கொள்றார்கள், இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம எழுதணுங்கிறது தெரிஞ்சுக்கலாமே தவிர அந்த எண்ணம் நமக்கு இல்லை. அப்படி இருந்தா இது மாதிரி நிகழ்ச்சிக்கு நாங்க நடத்த மாட்டோம். முதல்ல மோசமான வார்த்தைகளுக்கும் வருங்கிறது தனி விஷயம், ஹரே கிருஷ்ணாவுக்கு வருகிறது தனி விஷயம். ஹரே கிருஷ்ணா என்பது மோசமான வார்த்தை நம்ம எழுதவே இல்லை, அந்த எண்ணத்திலும் சொல்லல, அவ்வளவுதான். என்னுடைய தனசிங் உடன்குடி உலகத்தில் உள்ள அனைத்து வேதங்களையும் இன்று ஒரே நாள் அழிக்க நினைத்தால் அனைத்து வேதங்களும் அழிந்துவிடும். ஆனால் ஒரே ஒரு வேதம் மட்டும் அடுத்த நிமிடத்திலே உற்பத்தியாகி ஒரு புள்ளி கூட மாறாமல் உடனே கையில் கிடைக்கும். அதான் திருமறை திருக்குரான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு ஒரு அத்தாட்சி, இதான் இறைவனுடைய வேதம் என்றுக்கு ஒரு அத்தாட்சி. வேறு எவரேனும் ஒரு கடுகளவு கூட குறை சொல்ல முடியாத ஒரு வேதம். அதிலே எந்தவித ரெக்கமெண்டேஷனும் ஒரு நபியே கேட்காது, என்னுடைய தவப்பாவுக்கு மன்னிப்பு கேட்பார் கிடையாதுங்க. அப்படி ஒரு ரெக்கமெண்டேஷனோ வாய்க்கும் காதுக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தில் இறைவன் இருக்கிறான் ஒரு வேதம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்க குடும்பத்தில் வைத்துக் கொள்வோம், உங்க குடும்பத்தில் பக்கத்து வீட்டில் நான் இருக்கேன். எனக்கு மனிதனுடைய கரங்கள் பட்டு பல இறைச்சொல்கள் சேர்க்கப்பட்டு இயேசுவை இறை மானாவும் இயேசுவை கடவுள் ஆக்கப்பட்டு இயேசுவை விசுவாசி என்று கொடுக்கப்பட்ட வேதம் எனக்கு வரப்பட்டிருக்கிறது. நானும் என் குடும்பத்தினரும் அந்த எனக்கு அருளப்பட்டதனால் நான் அதைப்படி நடந்து வருகிறேன். நீங்கள் உங்களுக்கு அருளப்பட்டால் நீங்கள் அதுபடி நடந்து வர வேண்டும். ஆனால் என்னுடைய வீட்டிலோ கீழே விழுந்தாவோ மண்டையில் அடிபட்டாலோ இயேசுவை என்னை காப்பாற்றும் என்றும் எனக்கு எந்தவித நோய்கள் ஏற்பட்டாலும் உடனே ஒரு மத குருமாரிடம் சென்று கொஞ்சம் சிறுவையை போட்டு தனி தெளித்து அவருக்காக பிரார்த்தனை செய்வதும் நாங்கள் வழிபட்டு வருகிறோம். இப்படி எங்களுக்கு ஒழுங்கான வேதம் இல்லை, மனிதனுடைய கடம்பட்ட வைட்டம். உங்களுக்கு எந்தவித ஒரு குறையில்லாத வேதம் நீங்களோ கீழே விழும்போது ஏமேரீன் உங்களுக்கு ஒரு கிரை ஏற்பட்டால் ஒரு தர்காவில் போய் பிள்ளை உருட்டுறதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தாயத்தை கட்டுறதோ இப்படி இருக்கிறது. நான் என்னுடைய கேள்வி அது இல்லை, தவறுதான். இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை நீங்க வைத்துக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் இப்படி செய்யாமல் உங்கள் பிள்ளையை திருத்தாமல் என்னிடம் நீ செய்தது தவறு என்று நீங்கள் கூறலாமா? எந்த விதத்தில் நியாயம்? சரி, ரொம்ப அற்புதமான கேள்விய ஐயா கேட்டிருக்காரு. பேர் என்ன சொன்னீங்க? தனசிங். சரி, ரொம்ப அழகான கேள்வி சகோதரர் கேட்கிறாரு. நீங்க ஒரு அழகான வேதத்தை வச்சிருக்கிறீங்க, அந்த வேதத்தின் பிரகாரம் கடவுளை தான் எதுக்கு நீங்க கூப்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்துக்கிறீங்க. உங்க சமுதாயம் என்ன பண்றதுன்னா தர்காவில் போய் கும்பிடுறாங்க. உங்க சமுதாயத்தில் உள்ளவர் அல்லான்னு கூப்பிடாம மைதீன் ஒருத்தர் இருந்தாரு, அதெல்லாம் கவனிச்சிருக்காரு பாருங்க. பக்கத்து வீட்டில் உள்ளதெல்லாம் ஏன் மைதீன்னு சொல்லி மைதீன்கிறவரை கூப்பிடுறாரு. இதை திருத்தாம நீங்க எங்களை வந்துகிட்டு சொல்ல வர்றீங்க. நல்ல அழகான கேள்விதான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வழங்கி வச்சிருக்கிற மாதிரி தர்காவுக்குள்ள அனுமதி கிடையாது. தர்காண்டா என்ன, ஒரு நல்ல மனிதரா ஒருத்தர் உலகத்துல வாழ்ந்திருப்பாரு அல்லது நல்லவரா நடிச்சிருப்பாரு. நிசமா நல்லவராகவும் இருக்கலாம், நல்லவரா நடிக்கவும் செய்யலாம். அவர் இறந்த உடனே அவருடைய அடக்கத்தலத்தையே வழிபடுறதுக்கு பேர் தான் தர்கா. நான் நல்லவனா நடிச்சு உங்களை ஏமாத்திருக்கலாம், நெசமாவே நல்லவனா இருந்திருக்கலாம். நான் இறந்துட்டேன்னு வைங்க, என்னை கூட அடக்கம் பண்ணி வச்சுட்டு ஏன் காலில் விழுந்துருவாங்க, நீங்க தான் எல்லாம் செய்யணும். இதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. நபிகள் நாயகத்துக்கு கூட தர்கா கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. அங்க போய் கும்பிடுறதுக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரே கடவுள் தான். நபிகள் நாயகத்துக்கு கூட அந்த மாதிரி கோரிக்கை வைக்க இஸ்லாத்துல அனுமதி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி தர்காவுக்கு போறீங்கன்னு கேட்கிறாரு பாருங்க. அது முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அவங்க தங்களை திருத்திக் கொள்ளணும். நம்மள மற்ற சமுதாய மக்கள் எல்லாம் கூட குர்ஆனை படிச்சுட்டு நம்ம செய்யற தப்புன்னு விளங்குறாங்க. முஸ்லிம்களாகி நாங்கள் செய்யற தப்புன்னு நீங்க விளங்குறீங்க. முஸ்லீமா இருந்து கொள்ளக்கூடியவர்கள் இது தெரியல. நாகூர்ல, ஏர்வாடி,
அஜ்மீர், மவுண்ட் ரோடு மெட்ராஸ், இங்க எல்லாம் இருக்கிறவங்க மனிதர்கள் தான், இறந்து போன மனிதர்கள். அதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இல்ல. அதே நேரத்தில் உன்னை தெரிஞ்சுக்கிறனும், இவங்களை திருத்திருத்தான் எங்களை வந்து திருத்தன்னு சொல்லக்கூடாது. கேள்வி அதான் அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, உங்களே நீங்க தப்பு இருக்கும்போது அடுத்த ஆளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படி கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னு கேட்டா, நல்ல விஷயங்களை கேட்பதற்கு என்று உள்ள மக்கள் எல்லா மார்க்கத்திலும் இருக்கிறாங்க. நல்லதை கேட்க மாட்டேங்கிறவன் எல்லா மார்க்கத்திலும் இருக்கான். கேட்க மாட்டேங்கிறவன் இங்க இருக்கிறத கேட்க மாட்டான். இங்க கேட்கறவங்க 10 பேர் இருப்பீங்க. அந்த வாய்ப்பை நம்ம எதுக்கு தவற விடணும்? முஸ்லிமா இருந்தவன்லாம் கரெக்டா கேட்பான்னு சொல்ல இயலாது, முஸ்லிமா இல்லாதவன்லாம் கேட்க மாட்டான்னு சொல்ல இயலாது. நல்லது எங்க இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணுங்கிற பக்குவப்பட்ட மனிதர்கள் எல்லா மார்க்கங்களும் நிறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்ப யாருக்கு நேர்வழி கிடைக்க இருக்கிறதோ அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்பதற்காக நம்ம அழைக்கணுமே தவிர, நம்ம வீட்டை திருத்திட்டு தான் உலகத்துக்கு வரணும்னா ஒரு சீர்திருத்தவாதிக்கும் தகுதி கிடையாது. சீர்திருத்தம் உண்டாயிருக்காது. எல்லா சீர்திருத்தவாதிகளும் குடும்பத்தை எதிர்த்துத்தான் சீர்திருத்தம் ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை சீர்திருத்தவாதிகளுடைய மனைவிகள் சுத்தமா இல்ல, புருஷன் நல்லா இருந்தா பொண்டாட்டி நல்லா இல்ல, பொண்டாட்டி நல்லா இருந்தா புருஷன் கெட்டவனா இருக்கிறான், புள்ள நல்லா இல்ல தகப்பன் நல்லா இருக்கிறான், தகப்பன் நல்லா இல்லாம புள்ள நல்லா இருக்கிறான். எல்லா குடும்பத்திலையும் பார்க்கலாம். காந்தில இருந்து எடுத்துக்கிறீங்களா, அவர் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்மளால முடியாது. அவர் வெளியே தான் இருந்தாங்க. நம்ம கண்ணு முன்னாடி உள்ள காலத்திலே பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனார் நல்லவரா இல்ல, ஆபிரகாம் தீர்க்கதரிசி இருந்தாரு, அவருடைய தகப்பனார் நல்லவரா இல்ல, நோவாண்டு தீர்க்கதரிசி இருந்தாரு, அவருடைய மனைவியும் மகனும் நல்லவர்களா இல்ல. அப்படியாக நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதனும் குடும்பத்தை எல்லாம் திருத்தித்தான் உலகத்துக்கு சொல்லணும்னு கேட்டா யாரும் எக்காலத்திலையும் எதையும் சொல்ல முடியாது. எந்த கருத்தையும் எந்த சீர்திருத்தையும் சொல்லவே முடியாது. அதனால என் தகப்பன் திருந்தலைங்கிறதுக்காக வேண்டி இன்னொருத்தர் திருந்தல வாய்ப்பை நான் இழக்க முடியுமா? தகப்பனுக்கும் சொல்லுவேன், இன்னொருத்தருக்கும் சொல்லுவேன். தகப்பன் கேட்க மாட்டாரு, இன்னொருத்தர் கேட்பாரு, அவ்வளவுதான விஷயம். அதனால இதை திருத்திருத்தான் அதுக்கு வரணும்னு சொல்லக்கூடாது. ஆனா அவர்களுக்கு சொல்லுவோம். நாங்க சொல்லாம இருந்தா நீங்க குற்றம் சொல்லலாம். எங்க சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கும் சொல்லுவோம், உங்களுக்கும் சொல்லுவோம். கடவுள் நேர்வழி காட்டுவார். சொல்லுங்க. சர்வமதத்தினரை சார்ந்த மரியாதைக்கும் மதிப்பிற்குரிய அனைத்து மத சமுதாய பெரியவர்களே, இந்த மேடையை அலங்கரிக்கக்கூடிய சிம்மக்குரலில் தனது கட்சியை வழங்கக்கூடிய 10 ஆண்டுகள் உங்களுடைய குரலை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். உங்கள் அன்பு பரிணாமத்திற்கான வளர்ச்சியை பார்க்கின்ற போது சர்வ சமய மாநாட்டை நீங்கள் கோயம்புத்தூரில் நடத்தி இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை அனைத்து மத பிரமுகர்களும் நமது இஸ்லாமிய அன்பர்களும் ஒருவர் கருத்து ஒருமித்து ஒருங்கிணைந்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒப்பற்ற தலைவர் உங்களை பார்க்கின்றேன். உங்களுக்கு நன்றி. அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் சொல்கிறேன், இஸ்லாமிய கொள்கைகள் கோட்பாடுகள் பிறரை கவர்ந்தாலும் அவர்களை முழுமையாக இஸ்லாத்தில் பூர்ணமாக ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு தடையாக இருப்பது என்ன? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இஸ்லாம் இஸ் எ கைண்ட் ரிலிஜியன். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மதம் ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்திற்கு மக்கள் கொடுக்கின்ற மரியாதை ஏராளம். ஏறத்தாழ 15 ஆண்டுகள் நான் சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் என்று 15 ஆண்டுகள் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அரபு நாட்டிலே 8 ஆண்டுகள் சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய உடன்குடி மகளிலே KVS முத்துப்பாண்டி என்று சொல்லக்கூடிய நான் இன்றும் என்றும் எனது வாழும் முடியும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் என்ற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காரணம், இஸ்லாத்தின் மீது கொண்ட மாசற்ற அந்த பண்பு, அந்த அன்பு. அதே நேரத்திலே நான் பிறந்த அந்த மண்ணையும் மறக்காமல், என்னுடைய இந்துத்துவ கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் சகோதரர்களாக கிறிஸ்தவ மதத்தையும் இஸ்லாமிய மதத்தையும் இந்து மதத்தையும் சமநிலையில் பார்க்கின்ற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். என்னை உங்களோடு ஒப்படைத்துக் கொள்ளவா அல்லது என்னை நான் இப்படி தனிமைப்படுத்தி என்னுடைய கொள்கையை நான் நிறைவேற்றிக் கொள்ளவா என்ற கருத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பின்னாடி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேள்விக்கு தான் ஒரு ஆளுக்கு அனுமதி, ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லலாம். இல்ல ஐயா. சரி, ஐயா என்ன கேட்கிறாங்கன்னா, இஸ்லாமிய இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது எது? கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளருவதற்கு என்ன தடை அப்படின்னு கேட்கிறாரு. தடையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தடை இருந்தா இவ்வளவு வளர்ந்திருக்காது. அரபு நாட்டில் என்னமோ ஒரு அறியாத ஒரு மக்கள் மத்தியில் தோன்றிய ஒரு மார்க்கம் இன்றைக்கு உலகத்துல கால்வாசி மக்களுக்கு மேல 150 கோடி மக்களுக்கு மேல 14 நூற்றாண்டுல சென்றடைஞ்சிருக்குன்னு சொன்னா நல்லா தான் வளர்ந்திருக்குது. இன்னும் நிறைய மக்கள்கிட்ட சென்று அடையல. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதை பட்டியல் தான் போட முடியும். முதலாவது